வாழ்த்துரைக்க வையமெல்லாம் வாழ்வு பெற இடையர்கள் கூடி வர ஞானிகள் தேடி வர மாட்டு கொட்டையில் சூச மரியின் மத்தியிலே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ராசாவாக நம் இயேசு சாமி பிறந்திருக்காரு. இப்போ அவரை நம்ம அருமையா அவரை கௌரவிச்சு ஒரு பாட்டு ஒண்ணு பாடலாமா? தந்திருப்பான் என்று சொல்லியே வெள்ளினில் பாட ஆமா வெள்ளினில் பாட ஆமா வெள்ளினில் பாட வந்தருவாய் சூரியனே யாரை தந்த போடு ஊடு கைத்தாளம் போட ஆமா கைத்தாளம் போட பாரம் தார வேண்டும் ஐயா. தீமைகளில் தங்களை காத்துக் கொண்ட ஜனங்களை ஜனங்களை உள்ளுக்குள்ளே வந்திடும் ஐயா. சரி, இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் வாழ்த்து சொல்லிடலாமா? அவருக்கு ஒரு நல்ல ஒரு பாட்டை போட்டு வாழ்த்து சொல்லலாமா? வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கமுங்க. இங்க வந்திருக்கும் பெரியோருக்கும் சிறியோருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கமுங்க. நம்ம ஐயா அவர்களுக்கும் நம்ம ஊழியர் ஐயா அவர்களுக்கும் இங்க வந்திருக்க ஆயர் பெருமக்கள் அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய தூய பவுல் ஆலயத்தின் சார்பாக வணக்கம் 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 வணக்கமுங்க. சரி, வணக்கம் போட்டாச்சு. அடுத்தது என்ன பண்ண போறோம்? அடுத்தது நம்ம பாலநேசு பிறந்திருக்கிறோம் இல்லையா, அவருக்கு ஒரு பாட்டை பாடி அவரை சந்தோஷப்படுத்துவோமா? அன்பான பரனே அருள்மேவும் காரணனே, அன்பான பரனே அருள்மேவும் காரணனே, நவ அச்சய ரட்சக ரட்சகனாகிய உச்சீரதவனே, நவ அச்சய ரட்சக ரட்சகனாகிய உச்சீரதவனே, அம்பர உம்பரவும் புகழும் திரு ஆதிவன் பிறந்தார், அம்பரவும் புகழும் திரு ஆதிவன் பிறந்தார், ஆதிவன் பிறந்தார், அமலாதிவன் பிறந்தார், ஆதிவன் பிறந்தார், அமலாதிவன் பிறந்தார், அம்பரவும் புகழும் திரு ஆதிவன் பிறந்தார், அம்பரவும் புகழும் திரு ஆதிவன் பிறந்தார். இப்ப அவர் பிறந்திருக்காரு. எல்லாருக்கும் நாங்க செய்தி சொல்ல வந்திருக்கிறோம். நற்செய்தி அறிவிக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்குமா உங்களுக்கு தெரியுமா? நாங்க நற்செய்தி அறிவிக்க வந்திருக்கிறோம். நீங்களும் கேக்குறீங்களா? இங்க யாரு பிறந்திருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு பாலகன் நமக்காக பிறந்து இந்த மண்ணிலே ஒரு உதயம் தோன்றி இருக்கிறது. அதை நாம் இன்னைக்கு அந்த தோன்றும் அந்த மண்ணின் வித்துக்களாக இன்னைக்கு உலகம் எங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நன்னாளிலே நாம் கூடி வந்திருக்கிற அனைவரையும் தேவனை மகிமைப்படுத்தும்படி அவருக்கு ஒரு சிறப்பான ஒரு பாடலை நாம் ஏறெடுப்போம். இந்திரையு கண்டரசன் மூவ நடந்தாரே, இந்திரையு கண்டரசன் மூவ நடந்தாரே, சந்திரதூப போல வைத்து சுதனை பணிந்தாரே, சந்திரதூப போல வைத்து சுதனை பணிந்தாரே, பிந்தையது பார்க்கலவா நேரே, பிந்தையது பார்க்கலவா நேரே, பெத்தலையே ஊரோரும் சத்திரத்தை நாடி, பெத்தலையே ஊரோரும் சத்திரத்தை நாடி. ஞானிகள் வந்து பார்த்தாங்க. அதன் பிறகு என்ன நடந்தது? சரி, சத்திரத்துல இடமும் இல்ல. அவர்களை கொண்டு எங்க போறாங்க? தொழுவத்துக்கு போறாங்க. அங்க யாரெல்லாம் வர்றாங்க? அவர்களை ஞானிகள் வர்றாங்க, மேய்ப்பர்கள் வராங்க. எல்லாரும் வந்து அவரை எப்படி பணிந்தாங்கன்னு தெரியுங்களா உங்களுக்கு? சாஷ்டாங்கமாய் பணிந்தார்களாம். அப்போ ஊரெல்லாம் மேல சத்தம்,
அவர் பாட்டை கேட்ட உடனே ஊரெல்லாம் என்ன சத்தமா? மேல சத்த பிறப்பின் சத்தத்தை கேட்ட உடனே அவர்கள் எல்லாரும் வந்து சாஷ்டாங்கமாய் பணிந்தது மட்டுமல்லாமல் இந்த ஊரெல்லாம் பாட்டு சத்தம் கேக்குதான். ஊரெல்லாம் மேல சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம், மயிலெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம் ஆட்டமாடும், குயிலெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம் ஆட்டமாடும், குடிசையில கொலவ சத்தம், கோவிலெல்லாம் மக்கள் கூட்டம், குடிசையில கொலவ கூட்டம், கோவிலெல்லாம் மக்கள் கூட்டம், பங்காளி சண்டை இல்ல, பாசந்தா எங்க எல்ல. பங்காளி சண்டை இல்ல நம்மளுக்கெல்லாம், இனி யாரு? பாசம்தான் நம்ம எல்ல. இத கொண்டாடும்படி ஊரெல்லாம் மேல சத்தம், பாட்டு சத்தம் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலும் கூட அவர் பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கிற நாம ஒரு வில்லு பாட்டாக ஏதோ எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன பாடல்களை பாடி உங்களை நாங்க சந்தோஷப்படுகிறோம். பூமியிலே மாட்சி பெற மனுஷனுக்காக மண்ணில் பிறந்தவர நம்ம என்ன செய்யணுமா? மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி செய்தி ஒண்ணு சொல்ல போறாங்க. மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. வான தூதர் வாழ்த்துரைக்க, வையமெல்லாம் வாழ்வு பெற, இடையர்கள் கூடி வர, ஞானிகள் தேடி வர, மாட்டு கொட்டையில் சூசை அறியும் மத்தியில விண்ணுக்கும் மண்ணுக்கும் ராசாவாக பிறந்திருக்க நம்ம இயேசு சாமி என்ன செஞ்சிருக்கிறாரு? பிறந்திருக்கிறாரு. ஆகவே இந்த நாளிலும் கூட இந்த வில்லு பாட்டு வழியாக ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். இறையரசு கடுகு விதையும் ஒண்ணுதான், இறையரசும் கடுகு விதையும் ஒண்ணுதான். இது முளைச்சா பலன் கிடைக்கும் எல்லாருக்குமா. ஆகாய்த்து பறவைகளை தங்கி செல்லுமா. ஆனா சாதி சமய மொழி வெறிக்கு என்ன இல்லையா? இடமே இல்லையா? சரி, அப்புறம் வேற என்ன இருக்கு பாருங்க. சாமி என்னென்னலாம் நம்ம செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லாரும் இறைவனுக்கு என்னவா இருக்கணுமா? பிள்ளைகளா இருக்கணுமா? எல்லாருக்கும் இறைவனுக்கு பிள்ளைகளா இருக்கணும் என்ற எண்ணம் நம் மனசுல வளரணும். இறையரசு வருவதற்கு வளர்ச்சி பாதையை நாம வளர வைக்கணும். ஆகவே இப்போ ஒரு பாடலை பாடி நாம் மகிழ்விக்க போகிறோம். எவ்வளோ பேரு என்னென்னவோ கேக்குறாங்க. நம்ம கடவுள் பிறந்தாரு, வளர்ந்தாரு, மரித்தாரு, உயிரும் தெழுந்துட்டாரு. அவர் என்ன கேக்குறாரு நம்ம கிட்ட? கொஞ்சோண்டு உள்ளத்தை மட்டும்தானே கேக்குறாரு. என்னமா கேக்குறாரு உங்ககிட்ட? உள்ளத்தை மாத்திரம் தான் கேக்குறாரு. தங்கத்தை கேட்டாரா? நகைய கேட்டாரா? பொண்ணு கேட்டாரா? தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. இப்பொழுதும் கூட ஒரு இந்த இறையரசு கடுகு விதையும் ஒண்ணுதான். இது முளைச்சா பலன் கிடைக்கும் எல்லாருக்கும் தான். ஆகாய்த்து பறவைகளும் தங்கி செல்லும். ஆனா சாதி சம மொழி வரைக்கும் இடம் இல்லை. இதையெல்லாம் நம்ம மறந்துட்டு ஒன்னா இருக்கணும்னு தான் ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தமா இருக்கணும்னா நாம் எப்படி இருக்கணும்னா எல்லாத்தையும் மறந்து விட்டு நாம் சமாதானத்தோடு அன்போடு இருக்கும்போது இந்த இறையரசு வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுவோம். சரி, இப்போது ஒரு பாட்டை பாடி முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமே. சீரே சுநாதனுக்கு ஜெயமங்கலம், நாதனுக்கு சுபமங்கலம். சீரே சுநாதனுக்கு ஜெயமங்கலம், நாதனுக்கு சுபமங்கலம்.